Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்த்தி ஜாயின் பண்ண முடியல. அந்த இந்த வீடியோவில் கார்த்தி வந்திருக்கான். வெல்கம் பேக் கார்த்தி. அண்டு நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு த்ரில்லர் மேட்ச், வேற லெவல் மேட்ச்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நெதர்லாந்து விசஸ் பாகிஸ்தான். நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இந்த மேட்சை எப்படி சொல்றது, எங்கேயோ அந்த பாகிஸ்தான் ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்சை அங்கேருந்து மேட்சை நெதர்லாந்து சைடு கொண்டு வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா 2 ஓவரில் 29 ரன்ஸ் டிஃபென்ஸ் பண்ணணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்ஸ்மேன் ஃபஹீம் அஷ்ரஃப் மட்டும்தான் இருந்தார். அந்த ஒரு கேஷ் ட்ராப் 19th ஓவரில் அந்த ஒரு கேஷ் ட்ராப் மட்டும் எடுக்கலன்னா கண்டிப்பாக நெதர்லாந்து நேற்று மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த சொல்லு கார்த்தி, நெதர்லாந்து விசஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிற? நெதர்லாந்து அப்படி தோத்தது கொஞ்சம் வருத்தமாக இருக்கா என்ன? கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கு. நெதர்லாந்து பாத்தீங்கன்னா கையில இருந்த மேட்சை பாகிஸ்தானுக்கு இந்தாப்பா எடுத்துக்கோங்க 2 பாயிண்ட் தள்ளி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ கையில இருந்த மேட்ச் 2 overs ஆல்மோஸ்ட் 29 டிபெண்ட் பண்ணிருக்கலாம். ஒரு கேஷ் ட்ராப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலர் மேபி ஒரு கம்பேக் பண்ணிருக்கலாம். அவரு கம்பேக் பண்ணல. அந்த ஆல்மோஸ்ட் 24 ரன்ஸ் அந்த ஓவர்ல லீக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும். பட் செம காம்படிஷன் கொடுத்தாங்க நெதர்லாந்து பொறுத்த வரைக்கும். ஈஸியான மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்டுக்கு. ஏன்னா கேம்ல இல்ல, பவர் பிளேல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 6 ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 to ஒரு 18 ஓவர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நெதர்லாந்து பியூரா டாமினேட் பண்ணாங்க. பாகிஸ்தானால அந்த இதே ஃப்ளோ சூப்பரா அந்த பவுண்டரிஸ் தராம நல்லா சிங்கிள்ஸ் கூட விக்கெட்ஸ் எடுத்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து அந்த மாதிரி கேம் வந்து கண்ட்ரோல் வச்சாங்க. ஆல்மோஸ்ட் பார்க்க போகும்போது நெதர்லாந்து கேம் தான். பட் பாகிஸ்தான் ஸ்டீல் த கேம் என்னை பொறுத்த அந்த ஒரு ஓவர் தான் ஸ்டீல் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெதர்லாந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 126 for 3 இருந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க கூட ஒரு லாஸ்ட் 4-5 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு 160 ஒரு 170 ஒரு டோட்டலா ஆல்மோஸ்ட் ஒரு 148 தான் அடிச்சாங்க. அங்க கொஞ்சம் குஷன் கொடுத்து ஒரு 28 or 25 ரன்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் போலிங் சூப்பரா பண்ணாங்க. அந்த ஒரு ஓவர் தான் மேட்ச் கண்டிங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஓவர் ஒரு கேஷ் ட்ராப் ஆர் அந்த ஓவர்ல கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்கன்னா வால்வீகன் கொஞ்சம் நல்லா, சாரி லோகன் வித்யக் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்கன்னா மேபி நல்லா ஒரு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி விசிட் பண்ணிருக்கலாம். ஆல்மோஸ்ட் நெதர்லாந்து கேம் தான் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கேம் ஸ்டீல் பண்ணிட்டாங்க நேற்று. கண்டிப்பா அதை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து மேட்சை விட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியா விசஸ் யூஎஸ்ஏ அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியாக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ஐ ஓப்பனிங்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே இந்த மாதிரி ஒரு 77-7 ஒரு ஸ்ட்ராங் டீம் மேலேயோ இந்த செமிஃபைனல்லையோ இல்லை இந்த சூப்பர் ஹை ஸ்டேஜஸ்ல நடந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி நடந்தது இந்தியாவுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்தியா பேட்டிங் அப்ரோச் இதே மாதிரி ஓகே தான். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் வேணும் இந்தியா பொறுத்த வரைக்கும், அந்த அக்ரெசிவ் அப்ரோச். பட் அந்த சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல அந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 for 2 இல்லை 50 for 3 வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு அதுக்கப்புறமா மேட்சை பில்ட் பண்ணிட்டு அக்ரெசிவ் ஆடலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸ்கை கிட்ட இருந்து மேட்ச் எங்கேயோ இருந்த மேட்சை ஒரு இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டிங் டோட்டல் கொண்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு வேற லெவல் நாக் விளையாண்டு கொடுத்து இந்தியா வின் பண்ணி கொடுத்தாரு ஸ்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் கிஷோர், நீங்க அந்த மேட்ச் பத்தி சொல்லுங்க கிஷோர். India vs USA match வந்துட்டு it was really not to the par Indian batting தான் என்ன கேட்டாக்க. ஏன்னா இந்தியன் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரெசிவ் ஹிட்டிங் அப்ரோச் பண்றாங்க, ரைட் தான், இல்லைன்னு சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி அந்த சீக்கிரமா விக்கெட் சொல்லும்போது ஒன் மஸ்ட் ஸ்டாண்ட் இட். சூரியகுமார் கூட எர்லியராகவே இன்னொருத்தர் யாரோ பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க, ஹெல்ப் இன்னிங்ஸ் அங்கே பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க அந்த ஸ்கோர் would have been still more. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்திருக்கும். அண்ட் இதே வந்துட்டு ஒரு நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல அப்படின்ற வரும்போது இட் வில் பி ரியலி ஸ்கேரி ஃபார் இந்தியன் பேட்டிங். அண்ட் இந்த மாதிரி இடத்துல ஒரு சஞ்சு சாம்சனை மிஸ் பண்ணாங்களோ எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனால் இஷான் கிஷன் இருக்க ஃபார்முக்கு அது அந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். கிவன் சஞ்சு சாம்சன்ஸ் சான்சஸ் ப்ரீவியஸ்லி. யூஎஸ்ஏ பவுலிங் சூப்பராக போட்டாங்க. எடுத்த விக்கெட் எல்லாமே ஸ்லோ பால். ஐ திங்க் தே ஸ்டடிடு இந்தியன் கண்டிஷன் வெரி வெல் நினைக்கிறேன் நான். நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க இந்தியன் கண்டிஷன்ஸ் எங்கெங்கே எப்போ போடணுன்ட்டு. அவங்க ஸ்பின்னை ஹர்மித் வந்து சூப்பராக போட்டார். ஹார்திக் பாண்டியா விக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஃப்ளைட் ஆகி பிச் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு பவுன்ஸ் ஆகும், வித் டேர்னோட பவுன்ஸ் ஆகும். ஹார்திக் பாண்டியா அதை கையிலே கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பேட்டிங். யூஎஸ்ஏ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு
திடீர்னு சிராஜா வாப்பா விளையாடுப்பா அப்படின்னாங்க. திடீர்னு வந்தாரு. திடீர்னு பவர் பிளே 2 விக்கெட் தட்டி விட்டாரு. அண்ட் அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்குமே பவர் பிளேல விக்கெட்ஸ் இல்லாம இருக்காரு, எக்ஸ்பென்சிவ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருக்காருன்னு பேசினோம். அவருமே கொஞ்சம் பவர் பிளேலேயே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவர் பிளே அவங்க 2 பேருமே போட்டு முடிச்சிட்டாங்க. சிராஜுமே ஹர்ஷ்தீப் சிங்குமே போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு மேட்ச் கொஞ்சம் கைவிட்டு போற மாதிரி இருந்துச்சு. மிலிந்த் குமாரும் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் சுபம் 3 பேர் ஆடும்போது ஆஃப்டர் தட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்ஷர் பட்டேல் புல் திங்ஸ் பேக். வருண் சக்கரவர்த்தி வந்து மிலிந்த் குமாரோட விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஒரு ஸ்லாபி ஸ்டம்பிங் கிஷன் இருந்து அண்ட் இவர் அக்ஷர் பட்டேல் 2 பேக் டு பேக் விக்கெட்ஸ். அதுக்கப்புறமா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ இந்தியா வந்துட்டு பேட்டிங் கொஞ்சம் இது பண்ணணும், பேட்டிங் அப்ரோச் கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படின்றது தான் இந்த மேட்ச்ல என்னோட தாட். எனக்கு பேட்டிங் அப்ரோச் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் எர்லி விக்கெட் போனால் மட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அப்புறமா அக்ரெசிவாக போகணும்னு நினைக்கிறேன். அந்த கார்த்தி அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் ஸ்காட்லாந்து. அந்த வெஸ்ட் இண்டீஸ் அந்த பவர் பிளேயோட ஸ்டார்ட் நினைச்சு என்னடா இந்த மேட்ச் ஒரு 140 ஆச்சும் போவோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா ஹிட்மேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மேட்சை டர்ன் பண்ணி விட்டு வேற லெவல் நாக் விளையாண்டாரு ஹிட்மேர் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டும் பார்த்தீங்கன்னா அந்த எர்லி 3 விக்கெட்ஸ் போனதுக்கப்புறமா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் அவங்களும் வின்னிங் பொசிஷன் கொண்டு வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பெர்ரிங்டனும் அப்புறமா இன்னொரு பிளேயர் அவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க ஸ்காட்லாண்டு. அதுக்கப்புறமா ரொமரோ செஃபரோட ஹேட்ரிக்கு. அண்ட் கார்த்தி அந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறேன்? வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேல பார்க்கும்போது ரன்ஸே வரல, எதிர்பார்த்த ரன்ஸ் வரல. ரொம்ப ஆல்மோஸ்ட் அண்டர் 6 தான் நினைக்கிறேன். ஏன்னா பிராண்டிஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவங்க ஒரு 1 விக்கெட் 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் எட்மேர் வந்து அவர் தான் வந்து அந்த மூமெண்டமே சேஞ்ச் பண்ணாரு. அதை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல அந்த ஸ்லாக் வரைக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் அந்த ஷார்ட்ஸ் பார்க்கணும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஆடினாரு. அவர் அந்த ஃபாஸ்ட் ஆடிச்சதுனாலதான் அது கிக்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 140 ரன்ஸ் ஒரு ஸ்கோரை ஒரு 180 வரைக்கும் போறதுக்கு காரணம் மைண்ட் ரீசன் அவர் தான் பேட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எண்டிங்கா ஒரு 26 ரன்ஸ் கொஞ்சம் ஆச்சு ஒரு 182 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் எண்டில கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாம். ஒரு 20 ரன்ஸ் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஒரு 180 போற ஸ்கோரை ஒரு 160 வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிருந்தா ஸ்காட்லாந்து போறது ஈஸி சேஸ் இருந்திருக்கும். இவங்களும் ஸ்காட்லாந்து கொஞ்சம் ஒரு 2 விக்கெட்ஸ் விட்டாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். இனிஷியலா பார்க்கும்போது ஜார்ஜ் முன்சேவும் சரி இன்னொருத்தர் சமான் அவரு அதுல மெக்மிலம் அவர் எதிர்பார்த்த ரன்ஸ் சேர்த்து வரல. என்ன பொறுத்த அவங்க 2 பேரும் கீழே இருப்பாங்க ஸ்காட்லாந்து பொறுத்த வரைக்கும். பட் டாம் ப்ரூஸ் பிளேட் ஃபார் நியூசிலாந்து இப்போ வந்து ஸ்காட்லாந்து காட்டுறாரு. அவர் ஒரு 33 ரன்ஸ். பெரிங்டன் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆர்டர் கேப்டன். அவர் ஒரு 44 ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மூவ் பண்ணாங்க. தென் அப்புறமா வந்தாப்ப ரொமரோ ஷெஃபர்ட் எங்க இருந்து வந்து தெரியல. ஹாட்ரிக் எடுத்து இந்த கேம் ஸ்டில் பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட்ஸ். அந்த ஹாட்ரிக் நான் சும்மா இல்லை, இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹாட்ரிக் சின்ன டீம், பட் அந்த ஹாட்ரிக் வந்து ஈஸியா கிடைக்காது. எந்த ஒரு போல இருக்கும் அந்த ஒரு மூமெண்ட் யாருக்குமே கிடைக்காது. ஒரு லாஸ்ட் ஒரு 4 T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா ஹாட்ரிக்ஸ் மேல ஹாட்ரிக்ஸ் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு 1 or 2 ஹாட்ரிக்ஸ் எடுத்துட்டே இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டில் கேம் பொறுத்து நல்லா பவுலிங் பண்ணாங்க, நல்லா பேட்டிங் ஆடினாங்க. எட்மரும் சரி இங்க பவுலிங் ஷெஃபர்ட் அண்ட் வேர்ல்டர் பத்தி சொல்லி ஆடணும். அவர் பவுல்ட் ரியலி வெல் பிரில்லியண்டா சூப்பரா பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் பக்கம் மோட்டி ஒரு 1 விக்கெட் எக்கனாமிக்கா போட்டாரு. சமரியன் ஜோசப் bowled well economica under 7 or something, really bowled well. தேங்க்யூ கார்த்தி. அண்ட் கண்டிப்பா ஸ்காட்லாண்டு ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸ்காட்லாந்து மட்டும் இல்ல, நேற்று விளையாண்ட எல்லா அசோசியேஷன் டீமும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் டஃப் கொடுத்தாங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இந்தியா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்படி நடந்தது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்குமா அப்கமிங் மேட்சஸ்ல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாகிஸ்தானோட ஸ்டார் பேட்டர் பாபர் அசம் அவரை கோரஸ்ட் ஃபக்கர் சம்மன் எடுத்துன்னு வரலான்றதுதான் என்னோட பாயிண்ட்டுமே. அதுக்கும் என்ன ஐ திங்க் பாபர் அசம் பிளேஸ்ல ஃபக்கர் சம்மன் கொண்டு வரலாமா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you.